Hi friends, welcome to MIP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா Naviswork tutorial 5 பார்க்கறோம். இதுல வந்து Navisworkல நம்ம இருக்கிற மாடலை வந்து எப்படி செக்ஷனிங் பண்றது, எப்படி செக்ஷன் கட் பண்றது, எப்படி வியூ பண்றது அப்படிங்கற விஷயத்தை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான பேசிக்கான வீடியோ. சோ கம்ப்ளீட்டா வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க फ्रेंड्स யாராவது Naviswork லேர்ன் பண்றாங்க, revit பிராக்டீஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாம். கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சொன்ன மாதிரி enable செக்ஷனிங். அதாவது செக்ஷன்ல நேவிஸ்ல செக்ஷன் வச்சு எப்படி வந்து நம்ம பிராக்டீஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது டுடோரியல் நம்பர் 5 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி previous வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம லிங்க்ல இருக்கு. பாத்துக்கோங்க. பார்க்காதவங்க. இதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா எப்படி செக்ஷன் enable பண்ணிட்டு நம்ம மாடலை வந்து இந்த பிளேன்ஸ் இதுல வந்து மொத்தம் ஒரு 5 6 பிளேன் வரும். எல்லா சைடுலயும் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணி பிராக்டீஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி ரொட்டேட் பண்றது, செக்ஷன் எப்படி மூவ் பண்றது அதெல்லாம் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மாடலை ரிவ்யூ பண்றவங்க, வியூ பண்றவங்களுக்கு நேவிஸ்ல. ஓகேவா? வாங்க கிளாஸ்க்கு போலாம். ஓகே. இப்போ இதுதான் நம்ம மாடல். சரிங்களா? ஒரு HVAC ஃபைலும் ஒரு RTC ஃபைலும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி வியூ பண்ணிரலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்படி நான் மேலோட்டமா வியூ பண்ணிரலாம். ரொட்டேட் பண்ணி வியூ பண்ணி பாத்துக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து உள்ள வந்து டைல் எப்படி இருக்கு, டைல்ல வந்து டிஃப்யூசர் கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா, நான் வந்து கரெக்ட்டா கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற சமயத்துல வந்து நம்ம கண்டிப்பா செக்ஷன் பண்ணி தான் ஆகணும். செக்ஷன் பார்த்தா தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் டீடைல் தெரியும். இல்ல மெஷர் பண்ண போறீங்க, டிஃப்யூசர்ல இருந்து FFL ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படினு ரிவ்யூ பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸ். ரிவ்யூ பண்றவங்களுக்கும் பண்ணனும்னா நம்ம செக்ஷன் கட் பண்ணி தான் கீழ இருந்து எவ்வளவுன்றத பார்க்க முடியும். சோ அத மாதிரி கேஸ்க்கு வந்து நம்ம எப்படி பண்றதுனா ஃபர்ஸ்ட் இந்த வியூ பாயிண்ட் போங்க. வியூ பாயிண்ட்ல போய்ட்டு செக்ஷனிங் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணனும். ஃபர்ஸ்ட் எனேபிள் செக்ஷனிங் பண்ணா தான் நீங்க இதுக்கு முன்னாடி செக்ஷன் யாரா கட் பண்ணி வச்சிருந்தாலும் பார்க்க முடியும். சோ வியூ பாயிண்ட்ல போய்ட்டு எனேபிள் செக்ஷன் கொடுங்க. கொடுத்தனே உங்களுக்கு இந்த செக்ஷனிங் டூல்ன்ற ஒரு இது வரும். ஓகேவா? இதுல போய்ட்டு எனேபிள் டிக் பண்ணதுனால நமக்கு இது வந்திருக்கு. சரியா? இதுல இருக்க இதெல்லாம் பார்க்கலாம் என்னன்னு. சோ இதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்க மோட. அத நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ என்னோட ஸ்கோப் என்னன்னா எனக்கு இந்த சைடுல இருந்து பாக்கும்போது இந்த டிஃப்யூசரை நான் பார்க்கணும் இப்போ செக்ஷன் பண்ணி. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிளான் 1 ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேவா? நீங்க பிளான் 2 ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த பார் எங்க அந்த நம்ம நேவிகேட் பண்ற அந்த சிம்பல் வந்து ஃபர்ஸ்ட் வரும். வந்துட்ட பிறகு நீங்க ஜஸ்ட் வந்து எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. பண்ணிட்டு பிளேன் 1 வச்சிட்டு இதுல வந்து செக்ஷனிங் அது வந்து அலைன் டு இதுன்னு இருக்கும். அலைன் டு சர்ஃபேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட இந்த பிளேன் 1 செக்ஷன் வந்து டாப்ல இருக்க மாதிரி அலைன் டு டாப்னு இருக்கு. அது எங்க இருக்குன்னு நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணனும்னா அலைன் டு சர்ஃபேஸ் கொடுங்க. இது செக்ஷன் நம்ம செட் பண்ணும்போது டாப்ல இருந்து பார்க்கணும், பாட்டம்ல இருந்து பார்க்கணும், அது டிஃபால்ட்டா இருக்குது. இது ஜஸ்ட் இப்போதைக்கு மறந்துருங்க. இது வந்து ஒரு பிராக்டீஸ் தான். நான் இப்ப சொல்றத ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அலைன் டு சர்ஃபேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த சர்ஃபேஸ்ல நமக்கு செக்ஷன் வேணுமோ அந்த சர்ஃபேஸை அப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஈஸியா வந்துரும். இதே நீங்க வந்து செக்ஷன் பிளேன் 1 and 2 வச்சிட்டு அதுக்கு போய்ட்டு நீங்க வந்து செக்ஷன் பிளேனை வந்து டாப் இந்த இதுல வந்து டாப் பாட்டம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் டிஃபால்ட்டா இத எடுத்துட்டு வந்துட்டு அலைன் டு சர்ஃபேஸ் நம்ம எந்த வியூ சைடுல பார்க்க வரமோ அங்க வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அந்த இதுக்கு வந்துரும். சரிங்களா? அலைன் டு சர்ஃபேஸ். அப்புறம் நீங்க ஷிஃப்ட் எடுத்து லைட்டா மூவ் பண்ணிட்டு இத வந்து ரைட்டா இப்படி இந்த எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு parallel பிக் பண்ணிட்டு அப்படி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணீங்கன்னா அப்புறம் ஷிஃப்ட் இந்த மவுஸோட சென்டர் பட்டன் எடுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அடுத்து நம்ம இப்படி க்ளோஸ்ல போய்ட்டு நம்ம பாத்துக்கலாம். நம்ம டிஃப்யூசரோட டிஸ்டன்ஸ் என்ன எல்லாம்ன்றத பாத்துக்கலாம். சோ இப்போ இதுல ஒரு சின்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க வந்து இது செலக்ஷன் டூல் மாதிரி தெரியுது. ரைட்டா? ஹோம்ல போய்ட்டு செலக்ஷன் டூல் மாதிரி தெரியுது. இல்ல எனக்கு வாக் த்ரூ வேணும் அப்படினா என்ன பண்றீங்கன்னா வாக் த்ரூக்கு வந்து வியூ பாயிண்ட்ல போய்ட்டு நீங்க வந்து இங்க வாக்ன்னு இருக்கும். அந்த வாக்க கொடுத்தீங்கன்னா நீங்க செக்ஷன் கட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க ஜஸ்ட் வந்து வாக்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி வரும். நான் உங்களோட மவுஸோட சென்டர் பாயிண்ட மட்டும் இப்படி கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஃபார்வர்ட் போனீங்கன்னா நீங்க வந்து உள்ள அப்படியே போய் வியூ பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட பிடிச்சிட்டு நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் போனீங்கன்னா மேலே கீழ போகும். கர்சர் மவுஸோட சென்டர் பாயிண்ட கிளிக் பண்ணிட்டு மவுஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிக் பண்ணினா மேலே கீழ போகும். அதே வந்து லெஃப்ட் பட்டனை மவுஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணலாம்.
மூவ் பண்ணால் அப்படியே வாக் த்ரூ பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல வேணுமோ அதை வாக் த்ரூ பண்ணிவிட்டு இங்கே போய் நின்றுட்டு எனக்கு வந்து இந்த டிவைஸில் வந்து எனக்கு இங்கே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹோம் ரிவ்யூ போய்ட்டு அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செக்ஷனிங் இப்படி எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ செக்ஷனிங்கில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பாயிண்ட் மறுபடியும் போகணுன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்குல்ல ஷார்ட்கட்டில் அதை இது ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் செக்ஷன் இங்கே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எனக்கு செக்ஷன் வந்து ரிவ்யூ வேண்டாம், நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ப்ளஸ் வந்து எனக்கு இந்த சைடில் செக்ஷன் வேணும் அடிஷ்னலாக. நம்ம இங்கேயும் கட் பண்ணேன், எனக்கு வந்து இங்கேயும் கட் பண்ணணும். எனக்கு இந்த சைட்லேருந்து லென்த்தை பார்க்கணுன்னா அதே வியூ பாயிண்ட் வாங்க, எனபிள் செக்ஷனிங்கில் தான் இருக்கும். அதனால் இந்த செக்ஷன் டூல் டேரெக்டாக போயிடுங்க. போயிட்டு பிளேன் 2வை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேன் 2 டிஃபால்ட்டாக எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் வரும். நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டில் வந்துட்டு அலைன் டு சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸில் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் எந்த இந்த பிளேனை கிளிக் பண்ணிங்களோ அதுக்கான இது மட்டும் தான் வரும். ஆல்ரெடி இருக்கிறது வந்து அது மறைஞ்சிரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ரீவியஸாக இந்த இது வந்து இங்கேருந்து மறைஞ்சிரும் நமக்கு வந்து. ஆனால் கட் பண்ண வியூவும் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைரெக்ஷனோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் வந்தோடனே ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் மாடல். ஓகேவா? ஸோ இப்படி செக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த மூவ்ன்றது நம்ம நார்மலாக இப்போ மூவ் கொடுக்குறோம்ல அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மூவ் வேணும்னா நீங்கள் எடுத்துடலாம், இது மறைஞ்சிரும். இந்த இது விசிபிலிட்டி சம்டைம்ஸ் மறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு செக்ஷன் மறைஞ்சிச்சுன்னா அந்த மூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த பிளேனில் வைக்கிறீங்களோ அந்த பிளேனுக்கான அந்த இது வந்து கோஆர்டினேட்டும் வந்துடும். ப்ளஸ் ரொட்டேட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பிளேன் 3 எடுத்துக்கிறேன். பிளேன் 3 எடுத்துகிட்டு அலைன் டு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு நான் வந்து டாப்லேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டாப்பில் வச்சுட்டு இப்போ ரொட்டேட் ஆப்ஷன் பார்க்குறேன் பாருங்கள். ரொட்டேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் கொடுத்துருங்க. ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த கோஆர்டினேட்டர் இருக்குல்ல 3 வியூ கோஆர்டினேட்டர், இந்த கோஆர்டினேஷன் சிம்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படி. இப்போ இந்த வியூக்கு ஒரு நிமிஷம் செக்ஷன் 2 இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த கட் பண்ணியிருக்கீங்களா, எனக்கு வந்து இது மாதிரி டேரெக்ஷனாக அப்படி கட் பண்ணாமல் பெர்பெண்டிகுலராக கட் பண்ணாமல் எனக்கு வந்து இன்க்ளைனாக கட் பண்ணணும் அப்படின்னும் போது டாப் வியூ போயிருங்க. இதுக்கான ரொட்டேஷன் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் இன்க்ளைனாக கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். சில ரூம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே இப்படி பர்பெண்டிகுலராக இருக்காது, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் டாப் வியூவில் வச்சுட்டு செக்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி டாப் வியூவில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் மேனுவலாக. எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்க்ளைனாக நான் பார்க்கணும் ரூம் அப்படின்ட்டு இன்க்ளைன் பண்ணிவிட்டு நீங்கள் செக்ஷனை பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் பை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இது சாதாரணமாக ஆயிரும். சரியா? ஸோ இப்படி தான் செக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை மொத்தம் 6 செக்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் 6 சைடில் 6 இதை வச்சுட்டு ஒரு தடவை பண்ணும்போது அது என்ன டாப்பாக சைடாக இல்லை அலைன் டு சர்ஃபேஸாக அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்துட்டு வச்சுக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன பிளானு அண்டு பாக்ஸுன்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானுன்னா நம்ம வந்து ஃபிக்ஸாக இதுலேருந்து நம்ம இது பண்ணோம்னா இந்த ஒரு டேரெக்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து இருங்க ரொட்டேஷனில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு மூவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம மூவ் பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக மூவ் ஆகும் ஃபுல்லாக. ரைட்டுங்களா? இது மட்டும் இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். பிளேன்னா இந்த பிளேன் மட்டும் மூவ் ஆகும். அதே வந்து நீங்கள் பிளேனுக்கு போல் பாக்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா ஒரு செக்ஷனுமே எல்லாமே சேர்ந்து பாக்ஸாக வந்துடும் உங்களுக்கு. பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ பாக்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். இப்போ பாக்ஸ் வந்து இப்போ நம்ம 4 எல்லா சைட்லேயும் வந்து கட் பண்ணியிருக்கோம் செக்ஷன். அதனால் உங்களுக்கு பாக்ஸ் வந்து இப்படி தெரியுது. ஓகேவா? டிஃபால்ட்டாக ஒரு செக்ஷனில் தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இதுனா உங்களுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பாக்ஸ் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இந்த பாக்ஸோட இது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் எல்லா டைரெக்ஷன்லையும் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எல்லா டைரெக்ஷன்னா அந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களால் வந்து மாடலை பார்த்துட்டே போக முடியும். ஓகேவா?
இதுதான் பாக்ஸுக்கும் பிளானுக்குள்ள டிஃப்ரென்ஸ். எந்த டேரக்ஷன் வேணாலும் இந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளேன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பெஸ்ட்டு பண்ணுறது பிளேன்லேயே பண்ணுங்கள். ஃப்ளோர் வைஸ் பார்க்கணுன்னா தான் நம்ம வந்து பாக்ஸை சூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் பிளேனை வச்சே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த டீட்டெயில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நிறைய மாடலை லிங்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கிளாஸ்னால இவ்வளோ போதும், எசென்ஷியல் ட்ரைனிங்னால போதும். இதே வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங் மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் போட்டோன்னா ஒரு பெரிய மாடல் எடுத்து அதில் நம்ம செக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டவுட்ஸ்னால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.